अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 6/4/2025 அவ்யக்த பாப்தாதா. रिवाइज डेट 15/12/2004। बाप दादा की विशेष आशा, हर एक बच्चा दुआएं दे और दुआएं ले. பாப் தாதானுடைய விசேஷமான ஆசை, ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும்.
बाप दादानुடைய விசேஷமான ஆசை. आज बाप दादा अपने चारों ओर के बेफिक्र बादशाह की सभा को देख रहे हैं. இன்று பாப் தாதா தனது நாலா பக்கங்களிலும் உள்ள கவலையற்ற பாதுஷாக்களின் சபையை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். यह राज्य सभा सारे कल्प में इस समय ही है. இந்த ராஜ்ய சபையானது முழு கல்பத்திலையும் இப்பொழுதுதான் இருக்கிறது. रूहानी फक्र में रहते हो इसलिए बेफिक्र बादशाह हो. ஆன்மீக போதையில் இருக்கிறீங்க, அதனால கவலையற்ற பாதுஷாக்கள். सवरे उठते हैं तो भी फिक्र, चलते फिरते कर्म करते भी बेफिक्र और सोते हो तो भी बेफिक्र नींद में सोते हो. அதிகாலையில் எழுந்திக்கிறீங்க கவலை இல்லாமல், போகிறீங்க வரீங்க கர்மம் செய்கிறீங்க கவலை இல்லாமல், தூங்குறீங்க கவலை இல்லாமல் தூக்கத்தில். ஐசி அனுபவம் கருத்தே ஹோனா, அந்த மாதிரி அனுபவத்தை செய்கின்றீர்கள் தானே. बेफिक्र है, கவலைகள் இல்லை அல்லவா. பனே யா பன் ரஹே ஹோ, கவலையற்றவர்களாக ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகிக்கொண்டு இருக்கின்றீர்களா. பன் கயோ ஹோனா, பாபா எல்லாம் நம்பிக்கையோடு கேட்குறாரு பாருங்க. கவலையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் தானே. बेफिक्र और बादशाह हो, ஒன்று கவலையற்றவர்கள், இன்னொன்று பாதுஷாக்கள். स्वराज्य अधिकारी इन कर्मेंद्र को पराजय करने वाले बेफिक्र बादशाह हो. स्वराज्य அதிகாரிகள் இந்த கர்மேந்திரியங்கள் மேலே ராஜ்யம் செய்யக்கூடிய கவலையற்ற பாதுஷாக்கள். அர்த்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயராஜ்ய அதிகாரி ஹோ, ஸ்வராஜ்ய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள். तो ஆக ஐசி சபா பச்சோங்கி, அப்படிப்பட்ட ஒரு சபை குழந்தைகளாகிய உங்களுடையது தான். कोई फिक्र है, பாபா கேட்க ஏதாவது கவலை இருக்கிறதா? है कोई फिक्र, ஏதாவது கவலை இருக்கிறதா? क्योंकि ஏனெனில் अपने सारे फिक्र बाप को दे दिए है, உங்களுடைய எல்லா கவலைகளையும் பாபாட்ட கொடுத்துட்டீங்க. तो वो उतर गया ना, சுமை இறங்கி விட்டது அல்லவா. फिक्र कदम और बेफिक्र बादशाह बन अमूल्य जीवन अनुभव कर रहे हो. கவலைகள் முடிவடைந்து விட்டன, கவலையற்ற பாதுஷாக்களாகி விலைமதிப்பற்ற வாழ்க்கையின் அனுபவத்தை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். सबके लिए सिर पर போய்த்து தாக்கி லைட் கதா சொதையி சமக்தா. அனைவருடைய தலையிலையும் தூய்மையினுடைய ஒளியினுடைய கிரீடம் தாமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றது. बेफिक्र के ऊपर लाइट का ताज है. கவலையற்றவர்களுடைய தலையில் லைட்டினுடைய கிரீடம். अगर कोई फिक्र करते हो, कोई बोझ अपने ऊपर उठा लेते हो तो मालूम है सिर पर क्या आ जाता है. ஏதாவது ஒரு கவலையை நீங்கள் படுகின்றீர்கள் அல்லது ஏதாவது சுமையை உங்கள் தலையில் நீங்கள் தூக்கி கொண்டீர்கள்னால் என்ன ஆகிறது தெரியுமா? உங்கள் தலையில் என்ன வந்து விடுகிறது? போத்கே டோக்கரே ஆ ஜாத்தே, சுமையான கூடை வந்து விடுகிறது. तो सोचो, யோசியுங்கள். தாஜ் और டோக்கரை दोनों सामने लाओ, கிரீடத்தையும் கூடையும் உங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. क्या अच्छा लगता है, எது உங்களுக்கு பிடிக்கின்றது? டோக்கரே अच्छे लगते या लाइट का ताज अच्छा लगता है. கூடை உங்களுக்கு பிடிக்கின்றதா இல்லை லைட்டினுடைய கிரீடம் நன்றாக இருக்கின்றதா? போலோ டீச்சர்ஸ் क्या अच्छा लगता है, டீச்சர்ஸ் கூறுங்க எது நன்றாக இருக்கின்றது? தாஜ் अच्छा लगता है ना, கிரீடம் தான் நன்றாக இருக்கின்றது அல்லவா. सभी कर्मेंद्रियों को पराजय करने वाले बादशाह हो, அனைத்து கர்மேந்திரியங்கள் மேலே ராஜ்யம் செய்யக்கூடிய பாதுஷாக்கள் நீங்கள். பவித்ரதா லைட் கா தாஜ்தாரி பனாத்தி है, தூய்மை தான் லைட்டினுடைய கிரீடமுடையவர்களாக ஆக்குகின்றது. द्वापर से लेकर बादशाह तो बहुत बने हैं, द्वापर யுகத்திலிருந்து எவ்வளோ பேர் பாதுஷாக்களாக ஆகியிருக்கின்றார்கள், சக்கரவர்த்திகளாக. ராஜே तो बहुत बने हैं, ராஜாக்கள் நிறைய பேர் ஆகியிருக்காங்க. लेकिन डबल தாஜ்தாரி कोई नहीं बना, இரட்டை கிரீடதாரிகளாக யாருமே ஆகலை. बेफिक्र बादशाह स्वराज्य अधिकारी भी कोई नहीं बना, கவலையற்ற பாதுஷாக்கள் ஸ்வராஜ்ய அதிகாரிகள் கூட யாருமே ஆகலை. क्योंकि ஏனெனில் பாபா சப்ஸ்டன்ஷியேட் பண்ண காரணம் சொல்கிறார். पवित्रता की शक्ति माया जीत कर्मेंद्रिय जीत विजयी बना देती है. தூய்மையினுடைய சக்தி தான் மாயையை வென்றவர்களாக, கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக, வெற்றியாளர்களாக ஆக்குகின்றது.
बेफिकर बादशाह की निशानी है, कवलेट्र बादशाह अடையாளம் என்ன? सदा स्वयं भी संतुष्ट और औरों को भी संतुष्ट करने वाले, தானும் திருப்தியாக பிறரையும் திருப்தியாக செய்பவர்கள். कभी भी कोई आरोप प्राप्ति है नहीं तो असंतुष्ट हो. அப்பிராப்தி என்பதே இல்லை என்கும் பொழுது அதிருப்தி என்பதே இருப்பதில்லை. ஜஹாं அப்பிராப்தி வா அசந்துஷ்ட, எங்க பிராப்தி இல்லையோ அங்கதான் அதிருப்தி இருக்கின்றது. ஜஹாं பிராப்தி है वहाँ संतुष्टता है. எங்கு பிராப்தி இருக்கின்றதோ அங்க திருப்தி இருக்கின்றது. ஐசே பன்னி ஹோ, அந்த மாதிரி ஆகியிருக்கின்றீர்களா? செக் கரோ, சோதனை செய்யுங்கள். சதா சர்வ பிராப்தி ஸ்வரூப், எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் சொரூபமாக சந்துஷ்ட திருப்தியாக இருக்கின்றீர்களா? காயன் भी है, மகிமை கூட என்ன இருக்கின்றது? आप प्राप्त नहीं कोई वस्तु देवताओं के नहीं लेकिन ब्राह्मण के खजाना में. பிராப்தி என்பது எதுவுமே இல்லை யாருடைய? தேவதைகளுடைய பொக்கிஷங்கள்ல இல்லை, பிராமணர்களுடைய பொக்கிஷங்கள்ல. சந்துஷ்டதா ஜீவன் கா சிரேஷ்ட சிங்கார, திருப்தி தான் சிரேஷ்டமான அலங்காரம், வாழ்க்கையினுடைய சிரேஷ்ட வேல்யூ, விலைமதிப்பற்ற வேல்யூ ஆகும். तो संतुष्ट आत्मा होना, ஆக நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே. बाप दादा ऐसे बेफिक्र बादशाह बच्चों को देख खुश होते हैं. பாப் தாதா அப்படிப்பட்ட கவலையற்ற பாதுஷாக்களான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வா மேரே பாஷா பச்சே வா வா வா, ஆகா எனது கவலையற்ற பாதுஷா குழந்தைகளே, ஆகா ஆகா ஆகா. எத்தனை தடவை பாபா சொல்ல பாருங்க, 3 முறை. ஹோனா அப்படித்தான் அல்லவா? हाथ उठाओ जो फिकर है, बेफिकर है, கைகளை தூக்குங்கள் கவலையற்றவர்கள் என்பவர்கள். கவலை இல்லைகள் தானே? ஃபிக்கர் நை ஆத்தா, கவலை வருவதில்லையா? கபி தோ ஆத்தா है, எப்பயாவது வருகிறது தானே? நை இல்லையா? अच्छा है, நல்லது. बेफिकर बनने की विधि बहुत सहज है, मुश्किल नहीं है. கவலையற்றவர்களா ஆவதற்கான விதி ரொம்ப சகஜமானது, கஷ்டமே இல்லை. सिर्फ एक शब्द की मात्रा का थोड़ा सा अंतर है, ஒரு வார்த்தையில் ஒரு எழுத்தினுடைய வித்தியாசம், அவ்வளோதான். ஒரு சப்த, அந்த வார்த்தை என்ன தெரியுமா? மேரே கோ தேரே மே பரிவர்த்தன் கரோ, எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள். மேரா நஹி தேரா, என்னுடையது இல்லை உன்னுடையது. तो हिंदी भाषा में मेरा भी लिखो और तेरा भी लिखो तो क्या फ़र्क होता है? हिंदी பாஷையில் எனது அல்லது உனது என்று எழுதுங்க, என்ன வித்தியாசம்? ஒரே எழுது ஏ அல்லது உ, அவ்வளோதான். लेकिन फर्क इतना हो जाता है, ஆனால் அதில் எவ்வளவு வித்தியாசம் வந்து விடுகின்றது. तो आप सब मेरे मारे वाले हो या तेरे तेरे वाले हो, நீங்கள் எல்லாருமே எனது எனது என்பவர்களா அல்லது உனது உனது என்பவர்களா? மேரேக்கோ தேரேமை பரிவர்த்தன் கர் லியா, எனதை உனதாக மாற்றி விட்டீர்களா? நை கியா ஹோ தோ கல் கர் லோ, அவர் சொன்னாங்க செய்யவில்லை என்றால் நாளை செய்து விடுங்கள். மேரா மேரா அர்த்தாத், எனது எனது அப்படின்னா என்ன பொருள்? பாபா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. தாஸ் பன்னே வாலே உதாஸ் பன்னே வாலே, அடிமையாக ஆகுபவர்கள் உதாசீனம் அடைபவர்கள். மாயக்க தாஸ் பன் ஜாத்தே தோ உதாஸ் தோ ஹோங்கே ந, மாயின் அடிமையாக ஆகிவிட்டால் உதாசீனம் ஆவதானே தீருவீர்கள். உதாசி அர்த்தாத், உதாசீனம் என்ன அர்த்தம்? மாயாக்கே தாசி பன்னேவால், மாயைக்கு அடிமையாக ஆபவர்கள். தோ ஆக ஆப் மாயா ஜீதோ, நீங்கள் மாயையை வென்றவர்கள். மாயக்கு தாஸ் நெய், மாயைக்கு அடிமைகள் அல்ல. தோ உதாசி ஆத்தி है, ஆனால் உதாசீனம் வருகிறதா? கபி கபி டெஸ்ட் கர் லேத்தே ஹோ, சில நேரம் நீ எதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிடுறீங்க. கியோங்கி, அதுக்கு பாபா காரணம் சொல்கிறேன். ஏனெனில் திரேச ஜனம் உதாஸ் ரஹனேக்கு அபியாஸ் என்ன, 63 ஜென்மங்களாக உதாசீனம் அடைவதற்கான பயிற்சி இருக்கின்றது அல்லவா? தோ கபி கபி எஸ் எமர்ஜ் ஹோ ஜாத்தி, அப்பப்போ இது என்ன ஆயிடுது? வெளிப்பட்டு விடுகின்றது. இசிலியே பாப் தாதா நே கா கியா கா, அதனால தான் பாப் தாதா என்ன சொன்னார்? ஹரேக் பச்சா பேஃபிகர் பாதுஷா ஹோ, என்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் கவலையற்ற பாதுஷாக்கள்.
अगर अभी भी कहाँ कोने में कोई फिक्र रख दिया तो दे दो. இப்போ கூட ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் கொஞ்சோண்டு கவலையை வைத்திருந்தீர்களானால் அதையும் கொடுத்து விடுங்கள். अपने पास बोझ क्यों रखते हो? நீங்கள் ஏன் சுமைகளை உங்களிடம் வைத்துக் கொள்ளுகின்றீர்கள்? बोझ रखने की आदत पड़ गई है. சுமை வைத்துக்கான பழக்கமாகிவிட்டதா? जब आप कहते हैं बोझ मेरे को दे दो आप लाइट हो जाओ. எப்போ பாபா கூறுகின்றார் சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நீங்கள் இலகுவாக ஆகிவிடுங்கள். அந்த இலகும் எப்படி? டபுள் லைட், இரட்டை இலகுவாக. டபுள் லைட் அச்சா யா போஜ் அச்சா? இரட்டை லைட்டு நல்லா இருக்குமா இல்லை சுமை நல்லாக இருக்குமா? தோ அச்சி தரஃப் சே செக் கர்னா, நன்றாக சோதனை செய்யுங்கள். அமிர்த வேலே ஜப் உட்டோ தோ செக் கர்னா, அமிர்த வேலை எப்போ எழுகின்றீர்களோ அப்போ சோதனை பண்ணுங்க. विशेष वर्तमान समय सबकॉन्शियस में भी कोई बोझ तो नहीं है. விசேஷமாக நிகழ்காலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டில் கூட சுமை இல்லை அல்லவா? सबकॉन्शियस तो क्या स्वप्न मात्र भी बोझ का अनुभव नहीं हो. சப்கான்ஷியஸ் என்ன பாபா சொல்கிறாங்க, கனவுல கூட சுமை என்பது அனுபவம் ஆகக்கூடாது. பசந்தோ டபுள் லைட் என்ன, இரட்டை இலகுவாக இருப்பது தான், டபுள் லைட்டு தான் உங்களுக்கு பிடிக்கின்றது அல்லவா? ஸோ விசேஷ ஹோம்ஒர்க் தே ரஹே, விசேஷமாக இந்த ஹோம்ஒர்க்கை பாப் தாதா கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அமிர்த வேலை செக் கர்னா, அமிர்த வேலை சோதனை செய்யுங்கள். செக் கர்னா தோ ஆத்தா ஹைனா, சோதனை செய்ய வருகின்றது அல்லவா? லேக்கின் ஆனால் செக் கே சாத் சிர்ஃப் செக் नहीं करना, சேஞ்ச் भी करना है. சோதனையின் கூட வெறும் சோதனை அல்ல, மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும். மேரே கோ தேரே மே சேஞ்ச் கர் தேனா, எனது என்பதை உனதாக மாற்றிவிட வேண்டும். மேரா தேரா, எனது உனது. தோ செக் கரோ, சோதனை செய்யுங்கள், சேஞ்ச் கரோ, அதை மாற்றுங்கள். क्योंकि ஏனெனில் பாப் தாதா பார் பார் சுனா ரहे हैं, பாப் தாதா அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், समय और स्वयं दोनों को देखो. நேரத்தை பாருங்க, உங்களை பாருங்க, ரெண்டையும் பாருங்க. समय की रफ्तार भी देखो और स्वयं की रफ्तार भी देखो. நேரத்தினுடைய ஸ்பீடை பாருங்க, உங்களுடைய ஸ்பீடை பாருங்க. फिर ये नहीं कहना कि हमको तो पता ही नहीं था समय इतना तेज चला गया. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, எங்களுக்கு தெரியவே இல்லை நேரம் இவ்வளவு வேகமாக போயிடுச்சுன்னு. கை பச்சை சமஸ்தே, சில குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அபி டீலா புருஷாரத் அகர் ஹை பி தோ அந்த் மே தேஜ் கர் லேங்கே. இப்போ கொஞ்சம் புருஷார்த்தம் குறைவான வேகத்தில் இருந்தாலும் கூட கடைசியில் அதை வேகமாக ஆக்கிடுவோம். லேக்கின் பௌத் கால் கா அபியாஸ் அந்த் மே சகயோகி பனேகா. ஆனால் ரொம்ப காலத்திற்கான பயிற்சி தான் கடைசி நேரத்தில் சகயோகியாக ஆகும். பாஷா பன்கே தோ தேக்கோ, பாஷா ஆகி பாருங்கள். பனே ஹே லேக்கின் கோய் பனே ஹே கோய் நெய் பனே. ஆகி இருக்கின்றார்கள், ஆனால் சில பேர் ஆகியிருக்கிறாங்க, சில பேர் ஆகலை. சல் ரஹே கர் ரஹே சம்பன்ன ஹோ ஜாயேங்கே. போயிட்டு இருக்கிறாங்க, செய்து கொண்டு இருக்கின்றார்கள், சம்பன்னமாக ஆகிவிடுவார்கள். अब चलना नहीं है, करना नहीं है, उड़ना है. இப்போ போகக்கூடாது, செய்யக்கூடாது, பறக்க வேண்டும். அபி உடனே का रफ्तार चाहिए. இப்போ பறக்கக்கூடிய ஸ்பீடு வேணும். பங்கு तो मिल गया ना, பறக்கிறதுக்கு உங்களுக்கு இறகுகள் கிடைத்து விட்டது அல்லவா? உற்சாக और हिम्मत के पंख सबको मिले हैं. ஆர்வம் உற்சாகம் என்ற ஒரு இறகு, தைரியம் என்ற இரண்டாவது இறகு உங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கின்றது. பாப்கா வர்தான் பி ஹை, யாத வர்தான், பாபாவுடைய வர்தானமும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நினைவில் இருக்கின்றதா அந்த வர்தானம் எது என்று? ஹிம்மத் கா ஏக் கதம் ஆப்கா அவர் அதம் கதம் மதத் பாப்கி. தைரியத்தினுடைய ஒரு ஸ்டெப்பு உங்களோட, 1000 ஸ்டெப்பு உதவி பாபானுடையது. கியோங்கி ஏனெனில் பாப்கா பச்சோ சே தில் கா பியார் ஹை. பாபாவுக்கு குழந்தைகள் மேலே இதயபூர்வமான அன்பு இருக்கின்றது. तो प्यार वाले बच्चों की बाप मेहनत नहीं देख सकते हैं. அன்பான குழந்தைகளுடைய உழைப்பை பாபா பார்க்க விரும்புவது இல்லை. मोहब्बत में रहो तो मेहनत समाप्त हो जाएंगी.
அன்பில் நீங்கள் இருங்க, உழைப்பு முடிவடைந்து விடும். மேனத் அச்சி லக்தியே கியா, உழைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா என்ன? தக்தோ கயஹோ, களைப்படைந்து விடுகின்றீர்கள். 63 ஜன்மம் படக்தே படக்தே மேனத் கர்த்தே தக்கு கயத்தே, 63 ஜென்மங்கள் அலைப்பாய்ந்து அலைப்பாய்ந்து உழைத்து உழைத்து களைத்து விட்டீர்கள். बाप ने अपनी मोहब्बत से भड़कने के बजाय 3 तकत के मालिक बना दिया. பாபா உங்களை அந்த அன்பினால் அலைபாய்தலிருந்து காப்பாற்றி 3 சிம்மாசனங்களுடைய எஜமானர்களாக ஆக்கிவிட்டார். 3 தக் ஜான்தே ஹோ, 3 சிம்மாசனங்களை அறிந்திருக்கின்றீர்களா? ஜான்தே கியா ஹோ லேக்கின் தகத் நிவாசி ஹோ, தெரிந்திருப்பது என்ன? அந்த சிம்மாசனதாரிகள் நீங்கள். அகால் தக்த் நிவாசி பி ஹோ, அக்கால தக்தில் இருக்கக்கூடியவர்கள். பாப் தாதா கே தில் தக்த் நஷீன் பி ஹோ, பாப் தாதானுடைய இதே சிம்மாசனதாரிகள். பவிஷ்ய அரவிஷ்ய ராஜ்யக்கே தக்த நஷீன் பி ஹோ, எதிர்காலத்தில் உலக ராஜ்யத்தினுடைய சிம்மாசனதாரிகள். ஒன்று அக்கால தக்தம், ஆத்மாவுடைய சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவர்கள். இரண்டாவது பாப் தாதானுடைய இதே சிம்மாசனம். மூன்றாவது எதிர்காலத்தினுடைய உலக ராஜ்யத்தினுடைய சிம்மாசனம். तो बाप दादा सभी बच्चों को तख्त नशीन देख रहे हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளையும் சிம்மாசனதாரிகளாகவே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஐசா பரமாத்மா தில் தக்கத் சாரே கல்பை அனுபவம் नहीं कर सकेंगे. அப்படிப்பட்ட பரமாத்மானுடைய இதே சிம்மாசனத்தை முழு கல்பத்திலே உங்களால் அனுபவம் செய்ய முடியாது. क्या समझते हैं पांडव? பாண்டவர்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பாதுஷா ஹே, பாதுஷாக்களா? ஹாத் உட்டா ரहे, கைகளை உயர்த்துகின்றார்கள். தக்தனை சோடுனா, சிம்மாசனத்தை ஒருபொழுதும் விட்டு விடாதீர்கள். தேவ்பான்மே ஆய அர்த்தாத், தேக உணர்வில் வந்துடுறீங்க. அப்படின்னா என்னுடைய பொருள் என்ன? மிட்டியுமே ஆகே, மண்ணில் வந்து விடுகின்றீர்கள். ஏ தே மிட்டி ஹே, இந்த தேகமே என்ன? ஒரு மண்ணு தான். தக்த நஷீன் பனே தோ பாஷா பனே, எப்போ நீங்கள் சிம்மாசனத்தின் தாரிகளாக ஆகின்றீர்களோ அப்போ தான் பாதுஷாக்களாக ஆகின்றீர்கள். बाप दादा सभी बच्चों के पुरुषार्थ का चार्ट चेक कर रहे थे. பாப் தாதா அனைத்து குழந்தைங்களுடைய புருஷார்த்தத்தினுடைய சார்ட்டை செக் பண்ணுறாங்க. 4 सब्जेक्ट में कौन कौन कहाँ तक पहुँचा है. 4 सब्जेक्ட்லேயும் யார் யார் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கிறாங்க. तो बाप दादा ने हर एक बच्चे का चार्ट चेक किया. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைங்களுடைய சார்ட்டையும் செக் பண்ணார். बाप दादा ने जो भी खजाने दिए हैं वह सर्व खजाने कहाँ तक जमा किए. இன்னொன்று என்ன பண்ணாங்க? பாப் தாதா என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த அனைத்து பொக்கிஷங்களையும் எவ்வளோ நீங்கள் சேமித்திருக்கின்றீர்கள். तो जमा का खाता चेक किया, சேமிப்பு கணக்கை சோதனை செய்தார்கள். क्योंकि ஏனெனில் கதானே பாப் ने सबको एक जैसा एक जितना दिया. பாபா அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். கோய்கோ கம் கோய்கோ ஜாதா नहीं दिया. சிலருக்கு குறைவாகவோ சிலருக்கு அதிகமாகவோ கொடுக்கவில்லை. खजाने जमा होने की निशानी क्या है? சரி, இந்த பொக்கிஷங்கள் சேமிக்கப்பட்டிருக்கின்றன என்பதனுடைய அடையாளம் என்ன? खजाने को तो मालूम ही है ना. முதல்ல பொக்கிஷங்கள் என்னன்னு தெரியும் தானே. सबसे बड़े खजाना है, எல்லாத்தோட பெரிய பொக்கிஷம் இது. சிரேஷ்ட சங்கல்ப் கா खजाना, சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய खजाना. संकल्प भी खजाना है, संकल्पम கூட பொக்கிஷம். तो वर्तमान समय भी बहुत बड़ा खजाना है. நிகழ்காலத்தில் கூட இது பெரிய பொக்கிஷம். क्योंकि ஏனெனில் वर्तमान समय जो कुछ प्राप्त करते, चाहे वो वरदान लेने चाहे जितना अपन को श्रेष्ठ बनाने चाहिए उतने अभी बना सकते हैं. இப்போ நிகழ்காலத்தில் எதை நீங்கள் பெற விரும்பினாலும் சரி, எந்த வரதானத்தை நீங்கள் அடைய வேண்டுமானாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை சிரேஷ்டமாக ஆக்கி கொள்ள வேண்டுமானாலும் சரி, அவ்வளவும் உங்களுக்கு இப்போ தான் ஆக்கி கொள்ள முடியும். அப் நஹி தோ கப் நஹி, இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதும் இல்லை. संकल्प के खजाना को व्यर्थ गवाना अर्थात, எப்படி சங்கல்பத்தினுடைய பொக்கிஷத்தை வீணாக இழந்து விட்டீர்கள் என்றால் அதனுடைய பொருள் என்ன?
अपनी प्राप्तियों को गंवाना, உங்களுடைய பிராப்திகளை நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள். ऐसे समय के एक सेकंड को भी व्यर्थ गवाया, सफल नहीं किया तो बहुत गवाया. நேரத்தினுடைய ஒரு வினாடியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டா கூட வெற்றியை நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள், நிறைய இழந்து விடுகின்றீர்கள். ஒரு செகண்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா வெற்றியில் பல மடங்கு நீங்கள் இழந்து விடுகின்றீர்கள். साथ में கூடவே ज्ञान का खजाना, गुणों का खजाना, शक्तियों का खजाना और आरंभ परमात्मा दुआ के खजाना. 4 விதமான பொக்கிஷங்கள் பாபா சொல்கிறாங்க. ஒன்று ஞானத்தினுடைய பொக்கிஷம், 2வது குணங்களுடைய பொக்கிஷம், 3வது சக்திகளுடைய பொக்கிஷம், 4வது ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் மூலமாக ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷம். सबसे सहज है पुरुषार्थ में, எல்லாத்தை விட புருஷார்த்தத்தில் ரொம்ப ஈஸி எது தெரியுமா? துவாயின் தோ துவாயின் லோ, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். சுக்குதோ और சுக்குலோ, சுகத்தை கொடுங்கள், சுகத்தை பெறுங்கள். दुखத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை பெறாதீர்கள். ऐसे नहीं कि दुख दिया नहीं, लेकिन ले लो तो दुखी तो होंगे ना. துக்கத்தை கொடுக்கல, ஆனால் துக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலே நீங்கள் துக்கத்தை உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் தானே. ஆக துவாயே தோ சுக்கு தோ அவர் சுக்குலோ, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், சுகத்தை கொடுங்கள், சுகத்தை பெறுங்கள். துவாயே தேனா ஆத்தா ஹே, அடுத்து பாபா ஸ்டெப் पर இருப்பாங்க. ஆசீர்வாதங்களை கொடுக்க வருகின்றதா? ஆத்தா ஹே, வருகின்றதா? लेना भी आता है, பெறவும் வருகின்றதா? जिसको दुआएं लेना और देना आता है वो हाथ उठा. யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறவும் கொடுக்கவும் வருகின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா சபிக்கோ ஆத்தா, அனைவருக்கும் வருகின்றதா? அச்சா நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ்கோ பி ஆத்தா, இரட்டை வெளிநாட்டவர்களுக்கும் வருகின்றதா? முபாரக், வாழ்த்துக்கள். தேனே ஆத்தா லேனே ஆத்தா தோ முபாரக், கொடுக்கவும் வருகிறது, பெறவும் வருகின்றது என்றால் வாழ்த்துக்கள். சபிகோ முபாரக், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். अगर लेने भी आता और देने भी आता तो फिर और क्या चाहिए क्या? பெறவும் வருகின்றது, கொடுக்கவும் வருகின்றது என்றால் வேற என்ன வேணும் உங்களுக்கு? துவாயை லேனே ஜாவோ, துவாயை தேத்தே ஜாவோ, ஆசீர்வாதங்களை பெற செல்லுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். சம்பன்ன हो जाएंगे, சம்பன்னமாக ஆகி விடுவீர்கள். பாபா சம்பன்னமாக அவ்வளோ ஈஸியான வழியை சொல்கிற பாருங்க. कोई बद दुआ देवे तो क्या करेंगे? சரி, ஏதாவது கெட்ட, அதாவது சாபத்தை யாராவது கொடுத்தா என்ன செய்வீங்க? लेंगे, பெறுவீர்களா? बद दुआ आपको देता है तो आप क्या करेंगे? உங்களுக்கு சாபம் யாராவது கொடுத்தார்கள் என்றால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்வீங்க? लेंगे, பெறுவீர்களா? अगर बद दुआ मानो ले लिया तो आपके अंदर स्वच्छता रही, அந்த சாபத்தை நீங்கள் பெற்று விட்டீர்களானால் உங்களுக்குள்ள தூய்மை இருக்கின்றதா? பத் துவா தோ கராப் சீஸ் என்ன, அந்த சாபம் என்பது மோசமான ஒரு பொருள் அல்லவா? ஆப்னே லேலி, நீங்கள் பெற்று கொண்டீர்களானால் அப்படியே அந்த ஸ்வீகார் கர்லி, உங்களுக்குள்ளே அதை ஸ்வீகாரம் செய்து விட்டீர்களானால் ஆப்க்கு அந்த ஸ்வச்சத்தோ நீரானா, உங்கள்கிட்ட அந்த தூய்மை என்பது இருக்காது அல்லவா? அகர் ஜரா भी डिफेक्ट रहा तो परफेक्ट नहीं बन सकते. கொஞ்சம் டிஃபெக்ட் இருந்தால் கூட உங்களால் பர்ஃபெக்டாக ஆக முடியாது. அகர் கராப் சீஸ் கோய் தேவே தோ கே ஆப் லே லேங்கே, ஏதாவது கெட்ட பொருளை, வீணாக போன பொருளை யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? कोई बहुत सुंदर फल हो लेकिन आपको खराब हुआ दे दे, फल को बढ़िया है फिर ले लेंगे. பழம் என்னமோ ரொம்ப நல்ல பழம் தான், ஆனால் அது கெட்டு போன பழம் யாராவது உங்கள்கிட்ட கொடுத்தாக்கா நீங்கள் பழம் தான் ரொம்ப நல்லா பெருசாச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்வீர்களா? நெய் இல்லைங்க, என்ன கேட்காங்க, அச்சா தோ ஹே சலே தியா தோ லே லே, நீங்கள் நல்ல பழத்தை கொடுங்களேன், வீணாக போனது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை கொடுக்குறீங்க, சரி கொடுங்கன்னு வாங்கிக்குவீங்களா? कभी भी कोई बद दुआ दे तो आप मन में अंतर धारण नहीं करो. யார் உங்களுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கூட மனதில் அதை தாரணை செய்யாதீர்கள். समझ में आता है बुद्ध दुआ है, ஆனால் புரிந்து கொள்கிறீர்கள் இது சாபம் என்று. லேக்கின் வத் துவா அந்த தாரணை नहीं करो, அந்த சாபத்தை உங்களுக்குள்ள நீங்கள் தாரணை செய்யாதீர்கள். नहीं तो डिफेक्ट हो जाएंगे, நீங்கள்
डिफेक्ट உடையவர்களாக ஆகிவிடுவீர்கள். तो अभी यह वर्ष अभी थोड़े दिन पड़े हैं. இப்போ இந்த வருஷம் இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, 15 நாள் தான். पुराने वर्ष में பழைய ஆண்டில் अपने दिल में दृढ़ संकल्प करो. உங்களுடைய இதயத்தில் திட சங்கல்பத்தை செய்யுங்கள். அபிபி கிஸ்கி பத்வா மன்மே ஹோ. இப்போ கூட ஏதாவது சாபம் பிறருடையது உங்கள் மனதில் இருந்ததா நிக்காதோ, வெளியில் கொண்டு வந்துடுங்க. கல்சே துவாயந்தீங்க, நாளையிலேருந்து ஆசீர்வாதங்களை தான் கொடுப்போம். துவா இல்லைங்க, ஆசீர்வாதங்களை தான் பெறுவோம். மஞ்சூர் உங்களுக்கு இது இசைவு இருக்கின்றதா, பசந்த உங்களுக்கு இது பிடித்திருக்கின்றதா, பசந்த யா கர்னா பிடித்திருக்கின்றதா இல்லது செய்தே ஆக வேண்டுமா. पसंद तो है लेकिन जो समझते हैं करना नहीं है, कुछ भी हो जाए लेकिन करना ही है, वह हाथ उठा. வெறுமனே பிடிக்கதில்லை, செய்தே ஆக வேண்டும். என்ன ஆனாலும் சரி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்கள். கர்ணாஹி है, செய்தே ஆக வேண்டும். जो स्नेही सहयोगी आज आए हैं वो हाथ उठा. யாரு அன்பானவர்கள் சகயோகிகள் இன்னைக்கு வந்திருக்கீங்களா, அவங்களாம் கைகளை உயர்த்துங்கள். तो जो स्नेही सहयोग आए हैं बाप उनको मुबारक दे. யாது அன்பானவர்கள் உதவியாளர்களோ அவர்களுக்கு பாப் தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். கியோங்கி ஏனெனில் சகயோகி தோ சகயோகிகள் அவங்க இருக்கின்றார்கள், स्नेही भी है அன்பானவர்களாக இருக்கின்றார்கள். लेकिन आज एक और कदम उठा के बाप के घर में अपने घर में आए हो. ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு பாபானுடைய வீட்டுக்கு, தங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றீர்கள். तो अपने घर में आने की मुबारक है, உங்களுடைய வீட்டில் வருவதற்கான வாழ்த்துக்கள். अच्छा जो स्नेही सहयोगी आए हैं वह भी समझते कि दुआएं देंगे और लेंगे. யார் ஸ்னேகி சகயோகிகள் வந்திருக்கின்றீர்களோ, புரிந்து கொண்டிருக்கின்றீர்களோ, நாங்களும் ஆசீர்வாதங்களை கொடுப்போம், ஆசீர்வாதங்களை எடுப்போம். समझते हो அப்படி நினைக்கின்றீர்களா, हिम्मत रखते हो தைரியம் இருக்கின்றதா. जो स्नेही सही हिम्मत रखते मदद मिलेगी लंबा हाथ उठा. எங்களுக்கு தைரியம் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற அன்பான உதவியாளர்கள், அதனால எங்களுக்கு உதவி கிடைக்கும் என்பவர்கள் நன்றாக கைகளை உயர்த்துங்கள். அச்சா நல்லது. फिर तो आप भी संपन्न हो जाएंगे, நீங்கள் கூட சம்பன்னமாக ஆகிவிடீர்கள். முபாரக் ஹோ, வாழ்த்துக்கள். अच्छा जो कॉलेज स्टूडेंट रेगुलर है चाहे ब्राह्मण जी में बाधा से मिलने पहली बार आए हैं. காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் ரெகுலராக இருக்கக்கூடியவங்க, பிராமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் பாப் தாதாவை சந்திப்பதற்காக முதல் முறையாக வந்திருப்பார்கள். अपने को ब्राह्मण समझते हैं, ரெகுலர் ஸ்டூடெண்ட் समझते हैं. தன்னைத்தான் பிராமணர்களாக புரிந்து கொண்டிருக்கின்றீர்களா, ரெகுலர் ஸ்டூடெண்டாக புரிந்து இருக்கின்றீர்கள். அங்கே समझते हैं करना ही है, அப்படி நினைக்கின்றீர்கள் என்றால் அது செய்தே ஆக வேண்டும். வா ஆத்துட்டா, அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். துவா தேங்கே துவா லேங்கே, ஆசீர்வாதங்களை கொடுப்பீர்களா, ஆசீர்வாதங்களை எடுப்பீர்களா, கரேங்கே இதை செய்வீர்களா. டீச்சர்ஸ் உட்டா ரஹியே, டீச்சர்ஸ் கையிலே உயர்த்துகின்றார்கள். எக் கேபின் வாலேனே உட்டா ரஹே. பாபா பாருங்க எங்கே பார்க்குறாருன்னு, டிரான்ஸ்லேஷனில் கேபினில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க கையில் உயர்த்தலைன்னு பார்க்குறாரு பாருங்க. ஏ சமஸ்தே ஹம் தோ தேத்தே ஹி ஹை. இல்லை இப்படி நினைக்கிறீங்களா, நாங்கள் கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றோம். அபி கர்னா ஹி ஹை, இப்பொழுது செய்தே ஆக வேண்டும். குச்சி பி ஹோ ஜாய். பாபானுடைய மகா வாக்கியத்தில் ரொம்பவும் விலை மதிப்பற்ற ஒரு சொற்றொடர் எதுன்னா, என்ன ஆனாலும் சரி. அப்படின்னா என்ன, சரி என்னவாவது ஆகும்னு அர்த்தம், ஏதாவது பிரச்சனை வரும்னு அர்த்தம், முடியாமல் போகும்னு அர்த்தம். அது நம்மளால் இயலாமே இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஆகும். அதனால தான் பாபா சொல்கிறாரு, என்ன ஆனாலும் சரி ஹிம்மத் ரக்கோ, தைரியத்தை வையுங்கள். திட சங்கல்ப ரக்கோ, திட சங்கல்பத்தை வையுங்கள். அகர் மனோ கபி பத் துவா கா பிரபாவ் படுவி ஜாவே, சாபத்தினுடைய பிரபாவம் பட்டு விட்டாலும் கூட 10 குணா துவாயை ஜாதா தேக்கர்க்கு, அதை விட 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உஸ்கோ கதம் கருதேன, அதை முடிவடை செய்து விடுங்கள். இப்போ சாபம் ஒன்றுன்னா அதை விட 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை முடிவடைய செய்ய வேண்டும். ஏக் பத் துவா கே பிரபாவுக்கோ, ஒரு சாபத்தினுடைய பிரபாவத்தை 10 குணா துவா தேக்கே ஹல்கா கருதேனா ஹிம்மத் ஆ ஜாயி.
10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை லைட்டாக்கி விட வேண்டும். அப்போ தான் என்ன வரும்? தைரியம் வரும். நுக்சான் தோ अपने को होता है ना. ஏன்னா நஷ்டம் நமக்கு தான் ஏற்படுகின்றது அல்லவா. दूसरा तो बददुआ देके चला गया. பிறர் சாபம் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. लेकिन जिसने बददुआ ले, யார் அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டார்களோ துக்கி கவுன் होता है. துக்கம் யார் அடைகின்றார்கள்? लेने वाले या देने वाले. கொடுக்கிறவங்களா இல்லை பெற்றுக்கொண்டவர்களா? देने वाले भी होता है, लेकिन लेने वाला ज़्यादा होता है. கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், ஆனால் பெறக்கூடியவர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கின்றார்கள். தேனே வாழத்தோ அல்வேல होता है. ஏன்னா கொடுக்கிறவங்க எப்போதும் எப்படி இருப்பாங்க? சிறுபிள்ளைத்தனமாக தான் இருப்பாங்க, சோம்பேறிகளாக தான் இருப்பார்கள். ஆஜ் இன்று பாப் தாதா अपने दिल की विशेष आशा सुना रहे हैं. பாப் தாதா தனது இதயத்தினுடைய விசேஷமான ஆசையை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பாப் தாதா கி சபி பச்சோं के प्रति, பாப் தாதாக்கு அனைத்து குழந்தைகளின் மேலும் ஏக் ஏக் பச்சே के प्रति, ஒவ்வொரு குழந்தைகளின் மீதும் சாயே தேஷ் ஆகிய விதேஷ் में சாகிய சகயோகி அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி சகயோகிகளாக இருந்தாலும் சரி. क्योंकि ஏனெனில் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார், சகயோகியும் को भी परिचय तो मिला है ना. சகயோகிகளுக்கு பாபாவுடைய அறிமுகம் என்பது கிடைத்து விட்டது அல்லவா. जब परिचय मिला है तो परिचय से प्राप्ति तो करनी चाहिए ना. எப்போ அறிமுகம் கிடைச்சிட்டோ அப்போ பிராப்தி என்பது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் அல்லவா. तो ஆக பாப் தாதா की यही आशा है. பாப் தாதாவுடைய ஆசை விருப்பம் இதுதான். ஹர் பச்சா துவாய் தீத்தா ரஹே, ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். दुआओं का खजाना जितना जमा कर सको उतना करते जाओ. ஆசீர்வாதங்களுடைய பொக்கிஷத்தை எவ்வளவு சேமிக்க வேண்டுமோ அவ்வளவு சேமித்து கொண்டே செல்லுங்கள். क्योंकि ஏனெனில் इस समय जिसकी दुआएं इकट्ठी करेंगे जमा करते हैं उनको अब पूज्य बनेंगे, आत्माओं को दुआएं दे सकेंगे. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை சேமிப்பீர்களோ அந்த அளவுக்கு பூஜிக்க தகுந்தவர்களாக ஆவீர்கள். ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலமாக இந்த ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். சிர் அபி துவாயே ஆப்கோ நஹி தேனி. இப்போ நீங்கள் வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் கொடுக்கக்கூடாது. துவாப்பர் சிலைக்கே பக்தோं भी दुआएं दें. துவாப்பர் யுகத்திலேருந்து பக்தர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். तो इतना दुआएं का स्टॉक जमा करना, அவ்வளவு ஆசீர்வாதங்களுடைய கணக்கை நீங்கள் சேமிக்க வேண்டும். ராஜா பச்சே ஹோனா, ராஜா குழந்தைகள் தானே. பாப் தாதா ஹரேக் பச்சோக்கோ ராஜா பச்சா தேக்தே. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் ராஜா குழந்தைகளாக பார்க்கின்றார்கள். கம்னை, அதோட குறைவாக பார்ப்பதே இல்லை. அச்சா, நல்லது. பாப் தாதா கி ஆஷா அண்டர்லைன் கி. பாப் தாதானுடைய விருப்பத்தை அண்டர்லைன் பண்ணினீங்களா? ஜிஸ்னே கி வா ஹாத் உட்டாவோ. யார் அண்டர்லைன் பண்ணீங்களோ கைகளை உயர்த்துங்கள். கர்லி, செய்து விட்டீர்களா? अच्छा, நல்லது. பாப் தாதா ने 6 मास का होमवर्क दी दिया. பாப் தாதா 6 மாதத்துக்கான ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டாங்க. யாது அதில் நினைவில் இருக்கின்றதா? டீச்சர்ஸ்को याद है, टीचर्सக்கு நினைவில் இருக்கின்றதா? लेकिन दृढ़ संकल्प के रिजल्ट 1 मास की देखेंगे. திட சங்கல்பத்தினுடைய இந்த ரிசல்ட்டை 1 மாதத்தில் பார்க்கலாம். क्योंकि ஏனெனில் நயா வருஷத்தோ ஜல்தி शुरू होने वाला है. ஏன்னா புது வருஷம் சீக்கிரம் ஆரம்பமாக போகுது. இன்னும் 15 நாள் தான் இருக்குது. 6 मास का होमवर्क अपना है. 1 मास दृढ़ संकल्प के रिजल्ट देखेंगे. 6 மாதத்தான ஹோம்ஒர்க்கு தனி. இந்த 1 மாதத்தில் திட சங்கல்பத்தினுடைய ரிசல்ட்டை பார்க்கணும். ठीक है, சரிதானே? டீச்சர்ஸ் 1 मास ठीक है. டீச்சர்ஸ் பாபா கேட்குறார், 1 மாதம் ஓகேவா? பாண்டவ் ठीक है, பாண்டவர்கள் சரிதானே? अच्छा, நல்லது. ஸோ பहली बार மதுவன் பਹੁंचे हाथ उठा. முதல் முறையாக யாம் மதுவன் வந்திருக்கின்றீர்களோ கையிலே உயர்த்துங்கள். बहुत अच्छा, ரொம்ப நல்லது. देखो बाप दादा को सदा नए बच्चे बहुत प्यारे लगते हैं. பாப் தாதாக்கு புது குழந்தைகள் எப்போதுமே ரொம்ப அன்பாக இருக்கின்றார்கள். लेकिन ஆனால் नए बच्चे जैसे वृक्ष होता है ना, उसमें जो छोटे छोटे बच्चे निकलते हैं ना, वो चिड़िया को बहुत प्यारे लगते हैं. ஒரு மரம் புதுசாக முளைக்கும் போது சின்ன சின்ன இலைகள் வருது இல்லையா, அதை தான் குருவிகள்லாம் ரொம்ப அன்பாக எடுத்து விடுகின்றன. जो नए नए बच्चे हैं ना, माया को भी नए बच्चे बहुत अच्छे प्यारे लगते हैं.
அதே மாதிரி புது புது குழந்தைகளை மாயாயை கூட ரொம்ப பிடிக்கின்றது. इसलिए हर एक जो नए हैं हर रोज अपनी नवीनता को चेक करना. அதனால் பாபா சொல்கிறாங்க, யார் புது குழந்தைகளோ ஒவ்வொரு நாளும் கூட தங்களுடைய புதுமையை சோதனை செய்யுங்கள். ஆஜ்கே தின் அப்படி மிக்கியா நவீனता लाए. இன்னைக்கு ஒரு புதுமை எண்ணத்தை கொண்டு வந்தோம். कौन सा विशेष गुण कौन सी शक्ति अपने में विशेष धारण की. எந்த ஒரு விசேஷ குணம் அல்லது எந்த ஒரு சக்தியை இன்னைக்கு விசேஷமாக தாரணை செய்து तो करते रहेंगे. எப்போ இந்த சோதனை செய்து கொண்டே இருப்பீர்களோ சுயன்கோ பரிபக்குவ करते रहेंगे, தன்னைத்தான் பரிபக்குவமாக ஆக்கிக்கொண்டே இருப்பீர்களோ சேஃப் रहेंगे, பாதுகாப்பாக இருப்பீர்கள். அமர் रहेंगे, அமரர்களாக இருப்பீர்கள். तो அமரனா அமர்ப்பது பானாயி, நீங்கள் அமரர்களாக இருக்க வேண்டும், அமர பதவி அடைந்தே ஆக வேண்டும். அச்சா, நல்லது. चारों ओर के बेफिकर बादशाह को, நாலா பக்கங்களில் உள்ள கவலையற்ற பாதுஷாக்களுக்கு, சதா रूहानी फक्र में रहने वाले श्रेष्ठ आत्माओं को, எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா प्राप्त हुआ खजानों को जमा खाते में बढ़ाने वाले, பிராப்தி ஆகியிருக்கின்ற பொக்கிஷங்களை சேமிப்பு கணக்கில் அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாவுக்கும், तीव्र पुरुषार्थी ஆத்மாக்களுக்கு, சதா ஏக் சமயமே 3 பிரகார் की சேவா करने वाले, ஒரே நேரத்தில் 3 விதமான சேவையும் செய்யக்கூடிய சிரேஷ்டமான சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் பதம் 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 குணா யாத் பியார் நமஸ்தே, எல்லையற்ற அளவு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க, सर्व शक्तियों को आर्डर प्रमाण अपना सहयोगी बनाने वाले प्रकृति जीत भव, இயற்கையை வென்றவர்களாக ஆகுகள். இயற்கையை வென்றவர்கள்னா யார்? அவங்களுடைய அடையாளம் என்ன? அனைத்து சக்திகளையும் தனது ஆர்டரின்படி சகயோகியால் செய்து கொள்ளக்கூடியவர்கள். அனைத்து சக்திகளையும் தனது ஆர்டரின்படி, கட்டளையின்படி தனக்கு சகயோகிகளாக ஆக்கி கொள்ளக்கூடிய இயற்கையை வென்றவர்களாக ஆகுக. சப்சே படைத்த படி தாசி பிரகிருதி, எல்லாத்தோட ஒரு பெரிய அடிமையாருன்னா இந்த இயற்கை தான். ஜோ பச்சே பிரகிருதி ஜீத் பண்ணி का वरदान प्राप्त कर लेते हैं. எந்த குழந்தைங்க இயற்கையை வென்றவர்களாக வரதானத்தை பிராப்தி அடைகின்றார்களோ, உனக்கு ஆர்டர் பிரமான், அவங்களுடைய ஆர்டர் படி தான் சர்வ சக்தியா ஒரு பிரகிருதி ரூபி தாசி காரிய கர்த்தி, அனைத்து சக்திகளும் சரி இயற்கையும் சரி தாசியாக காரியங்களை செய்கின்றன. அதாவது சமைப்பர் சஹயோக் தேத்திய, நேரத்தில் அதனுடைய உதவியை செய்கின்றது. லேக்கின் ஆனால் எது பிரகிருதி பண்ணைக்கு பஜாய, இயற்கையை வென்றவர்களாக ஆவதற்கு பதிலாக அல்பிலைப்பன்கி நீந்துமே அல்பகாலிக பிராப்திக்கு நெஷமே, ஒன்று சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கத்தில், இல்லைன்னா அல்பகால பிராப்தியினுடைய போதையில், அல்லது வேத்த சங்கல்ப நாச்சுமே மஸ்தோக்க, வீணான சங்கல்பங்கள் என்ன டான்ஸில் மூழ்கி போயிட்டு சமய கவாத்தே ஓ, நேரத்தை நீங்கள் இழந்தீர்களானால், எப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்கிறோம் பாருங்கள். ஒன்று சோம்பேறித்தனம் என்ற தூக்கம், ரெண்டாவது அல்பகால பிராப்தியினுடைய போதை, மூன்றாவது வீணான சங்கல்பங்கள் டான்ஸு. இந்த 3 காரணமாக தான் நேரத்தை நாம் இழக்கின்றோம். அப்படி இழந்தால் சக்தியும் ஆடப்ப காரியம் நெய்கர் சக்தி, உங்களுடைய சக்திகள் நேரத்திற்கேற்ப காரியத்தை செய்ய முடியாது. இசிலியே செக் கரோ, அதனால் சோதனை செய்யுங்கள். पहले मुख्य संकल्प शक्ति, निर्णय शक्ति और संस्कार की शक्ति, तीनों के आर्डर में. முதல்ல என்ன பார்க்கணும்? சங்கல்பத்தினுடைய சக்தி, நிர்ணய சக்தி மற்றும் சன்ஸ்காரத்தினுடைய சக்தி. இந்த 3 உங்களுடைய ஆர்டர் படி இருக்கின்றதா என்பதை பாருங்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, பாப் தாதாக்கு குண் காத்தே ரஹோ, பாப் தாதானுடைய மகிமையை பாடிக்கொண்டே இருங்கள். சுயன் பி குணமூரத்து பஞ்சாயிங்க, நீங்களே என்ன ஆயிடுவீங்க? குணமூர்த்திகளாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த இஷாரா இந்த மாதத்திற்கு, கான்ட்ரைன் ரூப் கி ஸ்மிருதி சே சதா விஜயி பனோ, கம்பைன் ரூபத்தினுடைய நினைவின் மூலமாக
எப்பொழுதும் வெற்றியாளர்களாக ஆகுங்கள். கம்பைன்ட் सेवा के बिना सफलता असंभव है. கம்பைன்டு சேவா இல்லாமல் வெற்றி அடைய முடியாது, இம்பாசிபிள் ஆகிடும். ऐसे नहीं कि जाओ सेवा करने और लौटो तो कहो माया आ गई. போனீங்க சேவா பண்ணுறதுக்கு, ஆனால் மாயை வந்துட்டுன்னு சொல்கிறீங்க, மூட் ஆஃப் ஆ गया, மூட் ஆஃப் ஆகிட்டுன்னு சொல்கிறீங்க, டிஸ்டர்ப் ஆகிட்டோன்னு சொல்கிறீங்க. இசிலே அண்டர்லைன் கரும். அதனால தான் அண்டர்லைன் என்ன பண்ணணும், சேவை சஃபல்தா சேவை விருத்தி கா சாதனை. சேவையில் வெற்றி அடையணும், சேவையில் விருத்தி அடையணும்னா அதுக்கான சாதனம் என்ன, சுவைக்கு சேவா அரு சேவைக்கு கம்பைன்டு சேவா. சுய சேவையும் இருக்கணும், பிறரோட கம்பைண்டாக சேவையும் செய்ய வேண்டும். ஆக இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொன்னாங்க, சாரத்தில் பாப் தாதாவுடைய விசேஷமான விருப்பமே என்ன, ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி. दिल का अब संकल्प यही है, दिल का अब संकल्प यही है, बाबा तुम सा बनना ही है. साथ लिया है, हाथ लिया
சந்தோஷமாக சிரிங்க, கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிடும். அதே நேரத்தில் நேர்மறையாக சிந்திங்க, சங்கடங்கள் எல்லாமே மறைஞ்சிடும். Smile and hardship will lessen. Think positively and worries will vanish.